திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நல்லாங்குடி கைலாசநாதர் சிவகாம சுந்தரி திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஐயனார் சாமி பல்லக்கு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த விழாவில் ஐயனார் சாமியை வயல்வெளி, வாய்க்கால், குளம் வழியாக பக்தர்கள் தோளில் சுமந்து சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜன், 25 வருஷத்துக்கு அப்புறமா இந்த விழாவானது நடைபெறுகிறது. எந்த அளவுக்கு இந்த விழா சிறப்பம்சம் பொருந்தி இருக்கிறது? முழு விவரம். கனிமொழி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட நல்லாங்குடி பகுதியில் கைலாசநாதர் சிவகாம சுந்தரி திருக்கோயில் உள்ளது. இந்த கோவிலில் தனி சன்னதியாக ஐயனார் சுவாமி அமைந்துள்ளது. கடந்த 25 வருடங்களாக இந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெறாத காரணத்தினால் ஐயப்பன் சுவாமி தேர் வீதி உலா என்பது நடைபெறாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று 25 வருடங்கள் கழித்து ஐயனார் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு தேரை பக்தர்கள் தோளில் சுமந்து சிகர்பாளையம், பாவேந்தர் நகர், குமாரகுடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள வாய்க்கால் மற்றும் சோமநாதர் குளம், வயல்வெளி என தேரை 8 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்று ஆலயத்தை அடைய இந்த தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் பவனி அந்த கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஐயனார் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இந்த ஐயனார் சுவாமி தண்ணீர் நிரம்பிய குளத்தில் சென்றபோது பக்தர்கள் கழுத்தளவு தண்ணீரில் தேரை தூக்கி சென்றனர். மேலும் விவசாயம் செழிக்க வேண்டி வயல்வெளிகளிலும் சாமியை தூக்கி சென்றனர். இந்த தேர் திருவிழாவை காண்பதற்காக ஏராளமான பல்வேறு ஊர்களிலிருந்து வந்தனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.